இனி ஆசிரியர் சொந்தங்களே வணக்கங்க. தமிழ்நாடு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் முடிஞ்சு நேற்று நைட்டு வந்து நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு விட்டுட்டாங்க. ப்ளஸ் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஆர்பி வெப்சைட்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இதை மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு டிஆர்பி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுங்க. இப்போ ரீசெண்டாக 1 or 2 டேஸில் அது கொஞ்சம் லேட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு என்ன ரீசன் தெரியல. அது ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு ஒன்றும் வேலை இல்லை. அடியில் பாருங்கள், அடியில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 15/7/26 இருக்கு பாருங்கள். டீச்சர் எலிஜிபிலிட்டி டேட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணால் இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அடியில் பாருங்கள், அடியில் ப்ரெஸ் நியூஸ் கிளிக் ஹியர் ஃபார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வித் த டென்டேட்டிவ் கீன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி அது உங்களுக்கு லாகின் ஓப்பன் ஆகுங்க. அதில் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுனால டக்குன்னு ஓப்பன் ஆகிட்டு இதில் பாருங்கள் வியூ அப்ளிகேஷன், பிரிண்ட் ஹால் டிக்கெட், அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், வியூ அப்ஜெக்ஷன், சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா அடியில் நமக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும், செக் பாக்ஸ். அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடுங்க. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, கிளிக் ஹியர் டு வியூ மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எக்ஸாம் எழுதின இதில் வந்து எம் சீரியஸ், எல்லாருக்கும் அந்த எம் சீரியஸ் தான், அதான் மாஸ்டர் தான் எம்னு போட்டு கொடுத்துருக்காங்க. பொதுவாக அதுதான் ஓப்பன் ஆகும். அதில் உள்ள கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதில் உள்ள கொஸ்டின் நம்பர் தான் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணணும். உங்களோட கொஸ்டின் பேப்பரில் ஒரு நம்பர் இருக்கும், நம்ம சீரியஸ் வேறு இருக்கும். பட் அதை இது நீங்கள் கம்பேர் பண்ணிக்கக்கூடாது, குழப்பிக்கக்கூடாது. மாஸ்டர் கீழே ஒரு கொஸ்டின் நம்பர் என்னவோ அந்த கொஸ்டின் நம்பர் தான் நீங்கள் இதில் போட்டு நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். ஸோ கொஸ்டின் நம்பர் சூஸ் பண்ண பிறகு அப்ஜெக்ஷன் டைப் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நோ கரெக்ட் ஆன்சர், டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ராங், கொஷின் இஸ் ராங்னு வருது. இந்த 3த்தில் நீங்கள் என்ன இது பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சூஸ் ஃபைல் இருக்குங்க இல்லையா, நீங்கள் வந்து அந்த ஃபைல் அதுக்கான ஆதாரத்தை ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்து கேண்டிடேட்டோட சப்போர்ட்டிவ் புக் எவிடன்ஸை நீங்கள் வைக்கணும். மோஸ்ட்லி வந்து பெரிய ஆத்தரோட நல்ல பப்ளிகேஷனோட அதை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து புக் நேம் கொடுங்க, புக் ஆத்தர் நேம் கொடுங்க, புக் பப்ளிகேஷன் நேம் கொடுங்க, அந்த எடிஷன் எந்த வருஷம் எத்தனை எடிஷன் கொடுத்து முடிச்சுட்டு சென்ட் ஓடிபி ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும் மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக் ஆகிடுங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு அப்ஜெக்ஷன் வந்து எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து எவ்வளோ அப்ஜெக்ஷன் இருக்கும் நாமளும் கொடுக்குறோம், அதுக்கான எவிடன்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் எல்லாம் ரெடியாக இருங்க. வேணுன்ற கொஷின்ஸ்க்கு நம்ம வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணலாம். ஏன்னா 1 மார்க் 2 மார்க்கில் வந்து அந்த பாஸ் அப்படின்ற எலிஜிபிலிட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. அது நடந்துடக்கூடாது. இது இல்லை, இந்த முறை வந்து ஸ்டார் கொஷின்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அது நமக்கு ஃபேவராக இருக்கலாம்னு நம்ம நிச்சயமாக நம்ப முடியும். ஸோ ஸ்டார் கொஷின்ஸ் நிறையவே இருக்குது. ஃபஸ்ட் பேப்பரில் இருக்குது, செகண்ட் பேப்பரில் கூட சைக்காலஜியில் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இந்த மெத்தட்லேருந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணணும். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் இருந்தால் கொடுக்குறேன். தேங்க்யூ.